அன்புள்ள பரலோக தந்தையே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். என் உயிரும் என் சுவாசமும் என் வாழ்வும் உம்முடைய கிருபையால்தான் இருக்கிறது ஆண்டவரே. இன்று இந்த நேரத்தில் நான் உம்முடைய சந்நிதியில் தாழ்மையுடன் நிற்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையை முழுவதும் உம்மிடத்தில் திறந்து வைக்கிறேன். என் எண்ணங்கள், என் கவலைகள், என் பயங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் மறைக்காமல் கொண்டு வருகிறேன். நான் செய்த தவறுகள் இருந்தால் என்னை மன்னியுங்கள். என் அறியாமையாலும் என் பலவீனங்களாலும் நான் தவறியிருக்கலாம். ஆனால் இப்போது நான் உம்மிடத்தில் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. என்னை சுத்தமாக்கி புதிய மனதை கொடுத்து உம்முடைய சித்தத்திற்குள் நடத்தும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போது உண்டாகும். ஏசாயா 43:19. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும். நான் இருந்த இடத்திலிருந்து என்னை உயர்த்தும். என் இதயத்தில் மிகுந்த சுமையாக இருப்பது இந்த கடன் சுமைதான். இது என்னை தினமும் அழுத்துகிறது. என் மனதில் அமைதி இல்லை. என் குடும்பத்தில் சந்தோஷம் குறைந்துவிட்டது. ஆனால் கர்த்தாவே, இந்த சுமையையும் நான் தனியாக சுமக்க முடியாது. உங்கள் பாரங்களையெல்லாம் அவர் மேல் போட்டுவிடுங்கள். அவர் உங்களை பற்றி கவலைப்படுகிறவர். 1 பேதுரு 5:7. இப்போது என் கடன் சுமையையும் என் வாழ்க்கை சுமைகளையும் உம்மிடத்தில் முழுமையாக ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறக்கும். எனக்கு தெரியாத வழிகளை திறந்து புதிய வாய்ப்புகளையும் நல்ல வேலைகளையும் வருமானங்களையும் அளிக்கும். என் கைகளின் உழைப்பை ஆசீர்வதித்து நான் செய்யும் ஒவ்வொரு காரியமும் செழிக்க செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். நீதிமொழிகள் 10:22. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். குறைவுகள் அனைத்தும் நீங்கி நிறைவு வரட்டும். கர்த்தாவே, இந்த கடன் சுமையை ஒரு சாட்சியாக மாற்றும். நான் இன்று அழுகிறேன், ஆனால் நாளை நான் சாட்சியாக நிற்பேன். என் குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்கள் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் நிரப்பும். என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 4:19. கர்த்தாவே, இந்த வசனத்தின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். நீர் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டீர். இன்று முதல் நான் பயப்பட மாட்டேன். நான் நம்பிக்கையோடு நடப்பேன். என் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பமாகிறது. என் கடன் சுமை நீங்குகிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தாவே, என் வாழ்க்கையை முழுமையாக உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். என்னை நடத்தி காத்து ஆசீர்வதிக்கும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.